நம்மை பிரிப்பதற்கு யாராவது உண்டா? நம்பாது கட்டும் போதே சொன்னேன், சின்ன வச்சு வீடு கட்டாதே, சின்ன வச்சு வீடு கட்டாதே. வர போற நாயெல்லாம் வந்து வாசிட்டு அது ஒரு கட்டு சூடு தோண இருக்காது. 6 பேருக்கும் தாப்பால் போட்டுக்கிறாங்க, வெளி தாப்பால். அதுக்கு அக்சி இல்லாத ஒரு தர்மமா ஐயா நடக்குது உள்ள சைக்கிள் விட்டு ஓட்டம் பொண்ணு கட்டு பேட்டு ஓடிக்கல மாமா நான் மட்டும் வரல. பெரிய ஆள் நான் மட்டும் முடியாது. கை படுத்துக்கு 50 ரூபாய் கைசிக்கிறோம். நான் மட்டும் வரல. பாடி கட்டோட வந்துக்கிறேன். பாடி கட்டு அறுத்து போகும் பாடியே. பாடி அறுப்பாங்களா? வச்சுக்கிறியே என் நாட்டு இளவரசர், அவங்க அப்பா என் நாட்டு மன்னர் வந்திருக்கிறார். என் நாட்டு மன்னர் மன்னரா யாரு அது? என் நாட்டு மன்னர் அவங்க அப்பா நல்லா இருப்பானா வித்யா? நல்லா இருப்பானா? நல்லா இருப்பான். சோத்த கலர் துண்டுறதுதான் இல்லம்மா. அவன் கண்ணு கூடா இருந்தானா இல்ல செவிடா இருந்தானா? இதுக்கு ஒபிமுத்த பையனா இருப்பானா? இந்த ஒர்க் பண்ணுவானா? இந்த ஒர்க் என்ன சொல்ற? போட்டு வச்சா தூங்காம பொழுது உட்காந்து பையன் பொறுத்து என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு மாதிரி தான் அப்ப போயிட்டாமியா அதான் அப்பனா ஏன்னா ஓனி கட்டிக்கிறான் 2 கருப்பு ஆச்சு கட்டி வந்துக்கிறான் ஓனி மேல போட்டுக்குன்னு என்னடா கருப்பு ஆச்சு கட்டிக்கணும் அது 8 வருஷமாவே கிடையாது குட்டி நீதான் நல்லா இருக்கிறான்டா நீக்க நாளைக்கு போயிட்டு போனா சோறு போயிட்டு வச்சா 100 இவனுக்கு அவன் போற நல்லா 100 தான் அதுக்கு மேல கிடையாது ஒரு சொம்பு கூழ் வாங்கி வச்சு ஏன் குடிச்சு வந்த
₹1050 கட்டணம் கொடுத்தேன். நல்லா தட்டிடுவேன் நான். நல்லா பேசுறேன் நான். போயிட்டான் மாமா ஏமாற்ற என்னையும் காட்டான். நம்பித்தாப்பா ₹1050 எல்லாரும் சொன்னா குடமாட்டா இல்ல குட்டி சோறு படுத்தா ஏன்னா சொல்ற என் குடும்பத்தை தாலி கட்டி எல்லாருக்கும் சொல்லணும் குடமாட்டா இல்லையா வாங்கடா வாங்கடா இல்லையா நல்லா இருக்குதாடா பாடி, நல்லா இருக்குதாடா பாடி. அவன் வெட்டி தூக்குறா மாதிரி வந்தாமா, அப்புறம் மாதிரி பாட்டு வாங்கி நல்லா இருக்குதா. நான் நாயும் வெளியே ஒரு மாதம் வந்துக்கிறாரு இது எப்படி சொன்னா நாய் பீரை வாய வைத்து அதாவது தகுதி தரையிலாத போகலாம் இந்த கடைசி இந்த நிலைமை தான்டா. நல்லா இருக்குதாடா தூயா போயா. என்ன பண்றது முறை நல்லா கட்டுமே இல்ல மனோ ஏதோ தப்பு தப்பு சாப்பிட்டு அஞ்சு தரத்து ஏன் சாகுறாங்க.
காலி பண்ணி போயிட்டான். கொண்டாக்கிறவன் ஓட்டான் குண்டாக்கிறவன் நான் மாட்டேன். நான் ஊமை தர பேப அவன் மூக்கு அவன் வாங்கி பட்ட பின்னும். இந்த ஊரை நீ அப்ப நீ 9 மணிக்கு நீ கார் வந்து காலை எடுத்து வச்சியோ அப்பயே உனக்கு நேரம் தெரியல. உனக்கு ரொம்ப கான்டிஸ்டிக்கு குச்சி ஊருக்கு ஊரு நான் உனக்கு எடுக்கிறேமா. வாய் மூடு கண் மூடு மூடு எப்போ இந்த ஊருக்கு நீ காலடி எடுத்து வச்சிருக்கியா? உனக்கு தான் கண்ணு அதனால உனக்கு கண்ணு ஊம்பல் கண்ணு ஓம்பல் ஓம்பல் ஊம்பல் நல்லா மாரியாத்தா நோண்டிக்கோ. மாரியாத்தா தாயே யாரா இருக்கா போயிட்டு வந்தா நாகு மஸ்தான் ஒரு அப்பா பார்த்தா என்ன பயன்டா? ஆமா ஏன் வந்தீங்க? இங்க வர தக்க மாட்டா. இது எந்த இடம்? இது தாசுகள் வாழக்கூடிய இடம். அவர் தாசு அவர் தாசு அவர்
ஏய், இங்க வர தங்கமாடா. என் வார்த்தை கேட்க மாட்டேன். அப்பா, நான் இங்கதான் இருப்பேன். இங்கதான் இருப்பையா? இனிமேல் இதுதான் எனக்கு சொர்க்கம். ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று ஒரு செல்லமா நினைச்சானே, அவன் யாரா? தாசிடா. யாரு? உன் கையில காசு இருந்தா அவனோட இருப்பா. யார் தாசி? உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாடா. இவனை பார்த்தா தாசி என்று கூறுகிறாடா. நம் குடும்பத்தின் குத்து விளக்குப்பா. என் குலத்தின் தோல்வியிலாக குடும்ப தெய்வம். குடும்பத்தில் குத்து விளக்குடா. எத்தனை பேர் இருக்கும் போய் குத்தினாங்க. ஏய் வாயை திறந்தா அறுத்து போடுவேன். நெஞ்சுக்கு தான் அறுத்துறணும். இதுக்கு நான் அவனை வச்சிருக்கேன் கூட. அறுத்து போடுவேன். தூக்கு மாட்டிடுவேன் நான். டேய், வந்துங்க மச்சா. முடியாது மச்சா. முடியாது. எதுக்குள்ள மப்பா அடிக்கிறாரு? ஆச்சே கேட்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ அங்க பதறது, அடி வயசு குடிக்குது. போடு திருப்பி ஒண்ணு. எங்களை அடிக்க சொல்ல அம்மா திருப்பி திருச்சி மலசி மழை படா சரி, இப்படி இவனை பிள்ளையை பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா. நீ சிரிப்பதற்கு எவ்வளோ இருக்கு? ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று செல்லமா வளர்த்தேனே, பெற்றெடுத்த தந்தையின் வார்த்தையை மீறி விட்டானோடா. படாலும் குத்தம் பாருங்க. ஆனாலும் பரவாயில்ல, பெற்றெடுத்த மகனால வாங்கினேன். ஒரு ஜாஸ்தியான வாங்கி ரத்தம் எவ்வளோ போயினா ரத்தம் போயிடும். ரத்தம் என் மகன் தவறான பாதை செல்கின்றான். அவனை மன திருத்தி நல்லவனாக வாழ வைக்க வேண்டும். ஐயா, அதற்கு ஏதாவது மார்க்க சொல்லண்டா. உன் மகன் நல்லா வந்தாங்க. அந்த தேவடியா வீட்டுல போய் மாட்டிக்கணும். மது போதையில தாசி விட கதியர் இருக்க வேண்டாம். உன் மகன் மனம் திருந்த வேண்டும் என்றார். இவளை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து என்னை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். வைத்தால் இத்த விட்டுடுவான், மனம் திருந்துவானா? அத்தை குடிச்சுப்பான். உடனே பெண்ணை பார்க்க ஏற்பாடு பண்ணு. நீங்க கவலைப்படாதீங்க. நாடு நாடா சென்று நல்லது ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து